உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க. சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் காணாமல் போன 2 வயது பெண் குழந்தையை சிங்கப்பெண் அதிரடிப்படையினர் மீட்டு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் குழந்தை பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கூடுதல் தகவலை செய்தியாளர் சாலமன் வழங்கிட கேட்கலாம். சாலமன், வணக்கம். முழு தகவலையும் சொல்லுங்க. ஆந்திர மாநிலத்தை சேர்ந்த பாலபத்ராஜ் என்பவர் தனது மனைவி மற்றும் 2 வயது பெண் குழந்தைகளுடன் நேற்று மாலை மெரினா கடற்கரைக்கு வந்ததாகவும் அங்கு விளையாடி கொண்டிருந்த தனது 2 வயது குழந்தை திடீரென காணாமல் போய் அங்க பகுதி முழுவதுமே தேடியும் கிடைக்கப்படவில்லை என பாலபத்ராஜ் என்பவர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு ஒரு தகவலானது கொடுத்தார். உடனடியாக இது குறித்து மெரினா போலீஸ் மற்றும் அதே போன்று அங்கு பணியில் இருக்கக்கூடிய மயிலாப்பூரோட சிங்கப்பெண் அதிரடி படையினர் உடனடியாக அந்த மெரினா கடற்கரை பகுதிக்கு சென்று அங்குள்ள பகுதிகள் முழுவதிலுமே சோதனை மேற்கொண்டனர். அப்போது மயிலாப்பூர் சரக சிங்கப்பெண் சிறப்பு அதிரடி குழுவினரும் பல இடங்கள்ல தீவிரமாக தேடிய நிலையில கலங்கரை விளக்கம் பின்புறம் இருக்கக்கூடிய இந்த குழந்தைகள் விளையாடும் பகுதியில தனியாக அந்த 2 வயது பெண் குழந்தை அழுது கொண்டிருந்தது தெரிய வந்ததை அடுத்து உடனடியாக அவர்கள் மீட்டு மெரினா காவல் நிலையத்துல ஒப்படைத்தனர். பின்னர் போலீசார் பாலபத்ராஜ் என்பவரை அழைத்து விசாரணை செய்த போது கடந்த சில தினங்களுக்கு முன்னதாகத்தான் ஆந்திர மாநிலத்திலிருந்து இங்கு சிறிய வாகனம் மூலமாக சென்னைக்கு வந்ததாகவும் காலை வேளையில அவர் முழுவதுமாக இந்த பகுதி முழுவதிலுமே ஊர் சுட்டி விட்டு பின்னர் இரவு நேரத்துல மெரினா கடற்கரையில தங்கி வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போலத்தான் மெரினா கடற்கரைக்கு வந்த போதுதான் இவரது 2 வயது பெண் குழந்தையானது தொலைந்து விட்டதாகவும் தகவல் தெரிவித்தார். அதன் பேர்ல தான் தற்போது சிங்கப்பெண் அதிரடி படையினர் அதே போன்று மெரினா காவல் குழுவினர் தீவிரமாக தேடி அந்த 2 வயது குழந்தையை மீட்டு உரிய சட்ட நடவடிக்கைகளை மேற்கொண்டு அதன் பின்னர் குழந்தையோட பெற்றோரிடம் ஒப்படைத்தனர். இதனால குழந்தையினோட பெற்றோர் சிங்கப்பெண் அதிரடி படைக்கு நன்றி தெரிவித்தனர். தகவல்களுக்கு நன்றி சாலமன். உங்களில் யார் அடுத்த ஜிடி நாயுடு பொறியியல் மாணவர்களுக்கான பிரத்யேக போட்டி. மாணவர்களை உடனே ரெஜிஸ்டர் பண்ணுங்க. ரூபாய் 10 லட்சம் பரிசுகளை வெல்லுங்க.